ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாந்த். ஓகேங்களா? அகைன் இந்த வீடியோவில் வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஏன் இவ்வளோ நாள் வந்து வீடியோ பண்ணாமல் போனதுக்கு காரணம் வந்து சரியாக சவுண்ட் இல்லை, சரியாக பண்ண முடியல, அப்புறம் சுச்சுவேஷன் நம்ம இல்லை. ஸோ அதுக்காக வந்து தான் குட்டி குட்டி ரீல்ஸாக பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். சரிங்களா? எதுவுமே போடாமல் சைலண்ட் ஆகிடக்கூடாது மறுபடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் மறுபடியும் அகைன் வந்து இப்போ மறுபடியும் வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து கிளியராக கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைக் வாங்கி நம்ம பேசியிருந்தோம். மைக்கு டெஸ்ட் எடுத்து பண்ணியிருந்தோம், எப்படி இருக்குது மைக் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன காரணம்னா, இந்த மைக் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் நான் மறுபடியும் ஆர்டர் போட்டு. அது வந்து இந்த மூணார் விலாகுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம். அதில் பாருங்கள், அதுலேயும் மைக் வந்து உடஞ்சி போச்சு. சரிங்களா? மூணார் பண்ணக்குள்ளே மைக்கோடையில் ரிசீவர் உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ எனக்கு எதுவுமே பண்ண முடியல என்னால். ஸோ என்ன பண்ணலான்னா, இப்போ என்ன எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மைக் வாங்கியிருக்குன்றதை வந்து உங்களுக்கு அதாவது சொல்கிறதுக்காகவும், தென் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம தளபதியோடது வந்து மூவி ரிலீஸ் ஆகுது கோட்டு. ஸோ அதுக்கு கோட்டுக்கான மூவி ட்ரெய்லர் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். தென் வந்து அது அந்த டேட் வந்து ரிலீஸ் டேட் வந்து சொன்னப்போ அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் அவ்வளோ போட்டு நாளைக்கு என்னால் மூவிக்கு போக முடியல. அதுதான் ஒரு ஹைலி டிஸப்பாயிண்டடான ஒரு விஷயம் எனக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வாய் கொளறுது எனக்கு. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, அவ்வளோ அவ்வளோ என்ன உசுறு மாதிரி ஒரு உசுராக நினச்சி இருக்கிற ஒரு ஃபேனுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நானும் என்னென்னமோ பண்ணிட்டேன். இதே நம்ம ஊராக இருந்தால் ஈஸியாக வந்து எப்படியாவது அடித்து பிடிச்சாச்சு போயிடுவேன் நான். இந்த சிங்கப்பூருன்றனால வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வந்து ஷோ டைம் வேறு. அதாவது என்ன ரீசன்னா, எனக்கு நாளைக்கு ஒர்க்கு கண்டிப்பாக. சரிங்களா? அது நம்மளும் ஊராக இருந்தால் நம்ம வந்து மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம், இல்லைனா வந்து லீவை போட்டுக்கலாம். ஸோ ஈஸி தான். நம்ம ஊராக அந்த பர்மிஷன் இந்த லீவ் போடுறதெல்லாம் இல்லை, சொல்லாமல் எடுத்துட்டு நான் அடுத்த நாள் போய் கூட ரீசன் சொல்லிடலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி சொல்ல முடியாது, சொல்லவும் விட மாட்டாங்க. இப்போ ஏதாவது சொன்னோம்னா லீவ் கொடுக்க மாட்டாங்க, இல்லை நீ போய் தான் ஆகணும் அப்படின்னுவாங்க. ஸோ அது போக வந்து ஏதாவது நம்ம இப்போ காய்ச்சல் அந்த மாதிரி எதாவதுனா எம்சி கேட்பாங்க. எம்சி கேட்கறது அவ்வளோ சீக்கிரம் இங்கே எம்சி எடுக்க முடியாது, நம்ம ஊரில் மாதிரிலாம் எடுக்க முடியாது. இந்த இஷ்யூவெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. எனக்கு வந்து நீங்கள் சொல்லலாம், ஏன் அப்போது நைட் ஷோ போடலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நைட் ஷோ எனக்கு நைட் முடியறதே ஒர்க் வந்து 11 மணி ஆயிடுச்சு. முடியறது வந்து 11 மணி ஆகுது எனக்கு. சரிங்களா? ஸோ 11 மணிக்கு ஷோ எதுவுமே கிடையாது இங்கே. ஓகேங்களா? தென் அது இல்லாமல் 11 மணி 10:30யோட இங்கே ஷோ க்ளோஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. காலையில் முன்னாடியே 6 மணி 7 மணி ஷோ இருந்தால் கூட நான் போய் பார்த்துருவேன் ஃபஸ்ட்டு இங்கே. ஆனால் ஸ்டார்ட் ஆகிறதே 9:00 தான். ஏன்னா நம்ம ஊருக்கும் இங்கேக்கும் 2.5 ஹவர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறது? ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் போக முடியல. சரி, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்மிங் சண்டே லீவ் கேட்டு பார்க்குறேன், கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா சண்டே கூட லீவ் கிடையாது கைஸ், சொல்லப்போனால். அதுதான் இருக்கிறதுலே வருத்தமான விஷயம். மந்த்லி 2 days தான் லீவ். ஓகேங்களா? அந்த 2 days ஆஃப், அதாவது லீவ் கிடையாது, ஆஃப் எடுத்துக்கலாம். ஆனால் அது நம்ம கேட்குறப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க சைடில் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லீவ் கொடுத்தாங்கன்னா, சரி ஆஃப் கொடுத்தாங்கன்னா ஹாப்பியாக போயிட்டு வருவேன் சண்டே. பார்ப்போம். மேபி கொடுத்தாங்கன்னா நான் அந்த வீடியோ